சில திருப்பத்தூர்ல தான் அன்னை நிற்கிறாரு. ஏற்கனவே உடனே பல லட்சக்கணக்கான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் உதயசூரியன் சின்னத்தில் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி இந்த கொடியின் சிறப்பை பற்றி, நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொடியின் சிறப்பை பற்றி, அது எவ்வாறு உதித்தது என்பதை பற்றி இங்கே நான் கூற நினைக்கிறேன். கருப்பு என்பது அறியாமை என்னும் இருளை நீக்குவதற்காகவும், அந்த சிவப்பு என்னும் ஒளியை, சிவப்பு என்னும் அந்த பகுத்தறிவு என்னும் ஒளியை கொடுப்பதற்கு தன்னுடைய குருதியையும் தர தயார் என்ற வகையிலே தான் நம்முடைய இயக்கத்தின் தலைவர்கள் எல்லாம் இந்த இருவண்ண கொடியை படைத்தார்கள். அது நம்முடைய பேரறிஞர் அண்ணாவின் வழியிலே ஆண்டுதோறும் அந்த கொடிக்கு, நம்முடைய தொப்புள் கொடியான திராவிட இயக்கத்தின் தொப்புள் கொடியான அந்த இருவண்ண கொடியை நாம் ஆண்டுதோறும் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இங்கே திருப்பத்தூரில் கொடியேற்றி நம்முடைய கழக தோழர்களை எல்லாம் உற்சாகமூட்டி வருகிறார். அந்த பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல மாற்று கட்சியினர் என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் இந்த ஆண்டு நம்முடைய அவைத்தலைவர் கூறியது போன்று நானும் அதை காணொலியிலே கேட்டேன், பார்த்தேன். காழ்ப்புணர்ச்சியின் பெயரில் அவர்கள் ஏதோ பிதற்றிக் கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுதுமே எங்களுடைய நிரந்தரமான அமைச்சர், அந்த நிரந்தரம் என்பது நிரந்தரம், எப்பொழுதுமே எங்களுடைய அமைச்சர் மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் என்பவர் சிவகங்கை மாவட்டத்தின் செல்ல பிள்ளையாக ஆண்டுதோறும் நம்மளுடைய பெரு வெள்ளத்தில் ஆதரவோடு இங்கே நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும் என்பதை இந்த இடத்திலே சொல்லிக்கொண்டு அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கூட்டத்தை சிறப்பாக அண்ணா சிலையில் இருந்து காந்தி சிலை வரையும் நடத்தி கொண்டு இந்த விழாவை சிறப்பு ஆற்றி இந்த வெற்றி சின்னமான நமது உதயசூரியன் 2026 மலர்ந்தது. உதயசூரியன் மலரும் 26 திராவிட கட்சி மலரும் என்று கூறி அந்த 5வது முறையாக அவருடைய மாவட்ட கழக செயலக பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வருவது என்று கூறி இந்த நல்லாளிலே இங்கே வருவதில் அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் பொங்கல் தின மற்றும் கருப்புக்கும் நான் பொங்கல் தின வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு கூட்டுறவு திமுக நேற்று பெய்த மழையில் இன்று முளைத்த காலம் என்று பழைமொழி சொல்வார்கள். திமுக ஒரு தீய சக்தி என்று சொல்கிறார்கள். திமுக தீய சக்தி இல்லை, தீய சக்தியை அழிக்க வந்த பராசக்தி என்று இந்த நேரத்திலே கூறிக்கொண்டு, அண்ணன் இதுவரை அடித்தது போர் அடிச்சிருக்காரு. கிரிக்கெட்ல போர் அடிச்ச மாதிரி 4 முறை இந்த தொகுதியில போர் அடிச்சிருக்காரு. எத்தனை முறை என்றாலும் விரைவிலே 5வது முறையிலே விரைவில் சிக்ஸரும் அடிப்பார் இந்த தொகுதியில் என்று. ஆளுங்கட்சியாக இருந்தால் சாதனைகளையும், எதிர்கட்சியாக இருந்தால் ஆட்சியாளர்களின் குறைபாடுகளையும் சுட்டிக்காட்டுகின்ற கடமையை பல ஆண்டு காலமாக செய்து வந்தோம். ஆனால் இன்றைக்கு கடந்த ஆண்டு வரை நலத்தனை கேட்குது, கடமைகள் மாறி நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட வழக்கின் அடிப்படையில் தெருவோரங்களில் இருக்கின்ற அரசியல் கட்சிகளுடைய கொடிக்கம்பங்கள் அகற்ற வேண்டும் என்று அறிவுறுத்தியிருந்தது. அந்த வகையில் நீதிமன்ற தீர்ப்பை மதிக்கின்ற வகையில் கொடியேற்றுவது குற்றமாகும், நீதிமன்ற அவமதிப்பு வழக்காகும் என்ற அடிப்படையிலேதான் அந்த சந்திப்புகளை ஆண்டுதோறும் கொடியேற்றி கொள்கைகளை முடங்குவதை, கொடியேற்றத்தை தவிர்த்து கொள்கைகளை முழங்குகின்ற வகையில் பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய திருவுருவ சிலை அமைந்திருக்கின்ற அண்ணா சிலை அருகிலும், அதே போல இந்திய சுதந்திரத்தை பெற்றுத்தந்த அகிம்சையின் மறு உருவமாக அண்ணன் காந்தியடிகள் அவர்களுடைய திருவுருவ சிலை அமைந்திருக்கின்ற இந்த பேருந்து நிலையம் அருகிலும் 2 இடங்களில் நம்முடைய நிர்வாகிகளும் மற்றும் பொதுமக்களிடத்தில் பொங்கல் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்கின்ற நிகழ்ச்சியாக இன்றைக்கு இது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து தன்னுடைய கடமையை செய்யும் என்ற அடிப்படையிலே தான் இன்று திருப்பத்தூர் நகரத்தில் 2 இடங்களில் இந்த சந்திப்பு மற்றும் வாழ்த்து பரிமாற்ற நிகழ்ச்சியை நாம் ஏற்பாடு செய்து கலந்து கொண்டிருக்கின்றோம்.
ஆக திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு அரசியல் இயக்கம்தான் முற்றிலுமான மாறுபட்ட ஒரு தனித்துவமிக்க இயக்கம் என்றால் அது மிகையாகாது. காரணம், இந்த இயக்கத்தை தொடங்கியவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். 75 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த இயக்கத்தை தொடங்கிய நேரத்தில் இதை ஒரு சமுதாய சீர்திருத்த இயக்கமாகத்தான் தொடங்கினார்கள். அப்படி சமுதாய சீர்திருத்த இயக்கம்னா என்னன்னா, தேர்தலில் போட்டியிடாத ஒரு இயக்கமாக அந்த இயக்கத்தை தொடங்கினார்கள். 2 தேர்தல்களை திமுக தேர்தல் களத்துக்கு செல்லல. பிறகுதான் தேர்தல் களத்திலே போட்டியிட வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள். அந்த முடிவு கூட பேரறிஞர் அண்ணா அவர்கள் இந்த நாட்டின் முதலமைச்சராக வரணும், அவரோடு இணைந்து பணி செய்த அவருடைய தம்பிமார்கள், அன்றைக்கு நம்முடைய அன்பு தலைவர் கலைஞர் அவர்கள், நாவலர் நெடுஞ்செழியன் போன்றோர், என் வி நடராஜன், கே ஏ மதியழகன், இப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னணி தலைவர்கள் எல்லாம் அமைச்சர்களாக வர வேண்டும் என்பதற்காக தேர்தல் களத்திலே போட்டியிடுகின்ற எண்ணம் உருவாகவில்லை. அன்றைக்கு ஆட்சியிலே இருக்கக்கூடியவர்களிடத்தில், நம்மிடத்திலே இருக்கக்கூடிய மக்கள், நாம் வாழுகின்ற பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய தேவைகளை, குறைகளை எல்லாம் சுட்டிக்காட்டி ஆட்சியாளர்களிடம் அந்த காரியங்களை செய்து தருவதற்காக நம்மில் சிலர் நாடாளுமன்ற, சட்டமன்ற, உள்ளாட்சி அமைப்புகளில் வர வேண்டும் என்றுதான் விரும்பினார்கள். இது நிச்சயமாக நாம் ஆளுங்கட்சியாக வர முடியாது, அப்படி எண்ணமும் தேவையில்லை என்று எதிர்க்கட்சி வரிசையிலே இருப்பதற்காகத்தான் தேர்தல் களத்திலே போட்டியிட்டார்கள். அந்த தேர்தல் களத்திலே போட்டியிடுவதை கூட பேரறிஞர் அண்ணா அவர்கள் எவ்வளவு பெரிய ஜனநாயகவாதி என்பதற்கு அதை வாக்கெடுப்பு நடத்த வேண்டும், பெரும்பான்மை எப்படி, யார் தேர்தல் களத்திலே போட்டியிடுவதற்கு ஆதரவு தருகிறார்கள் என்பதை எல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக திருச்சியிலே அன்பிலார் தலைமையில் நடைபெற்ற மாநாட்டில் வாக்குப்பட்டியை வைத்து திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் களத்திலே போட்டியிடுவதா வேண்டாமா என்ற இருவேறு கருத்துக்களுக்கு ஆதரவு கேட்டு வாக்குப்பட்டி வைக்கப்பட்டது. அப்படி வைக்கப்பட்ட வாக்குப்பட்டிகளில் பெரும்பாலானோர் திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் களத்தை சந்திப்பதுதான் நல்லது என்று ஆதரவு தெரிவித்தார்கள். ஆகவே அந்த ஆதரவின் அடிப்படையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் களத்திலே போட்டியிட்டது. முதல் தேர்தல் 57களில் 15 சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்ட எதிர்கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் தமிழக சட்டமன்றத்திலே நுழைந்தது. பிறகு 62களில் திராவிட முன்னேற்ற கழகம் 50 சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்ட இயக்கமாக ஒரு வலுவான எதிர்கட்சியாக தமிழக சட்டமன்றத்திலே அமைந்தது. ஆக எதிர்கட்சியாக இருந்து தொடர்ந்து மக்கள் பிரச்சனைகளில் தலையிட்டு மக்களிடத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கருத்துக்களை, கொள்கைகளை எடுத்து செல்வது மட்டுமல்லாமல் அன்றைய ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் அரசினுடைய அலங்கோல நிலைமைகளை எல்லாம் மக்களிடத்திலே விளக்கி ஒரு மகத்தான ஆதரவு பெற்ற இயக்கமாக உருவெடுத்து விலைவாசி உயர்வு, இந்தி திணிப்பு, இப்படி எண்ணற்ற மக்கள் விரோத நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்ற அரசினுடைய செயல்பாடுகளை சுட்டிக்காட்டி மக்களை தன்வயப்படுத்தி பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய தலைமையில் திராவிட முன்னேற்ற கழகம் 67களில் ஆட்சி பொறுப்புக்கு வந்தது. ஆட்சி பொறுப்பு கொள்கைகளை சட்டமாக ஆக்கி காட்டி நடைமுறை கொண்டு வந்தது திராவிட முன்னேற்ற கழக அரசு. 2 ஆண்டு காலம் இந்த நாட்டின் முதலமைச்சராக இருந்த பேரறிஞர் அண்ணா அவர்கள் கொடிய நோய்க்கு ஆளாகி நம்மை விட்டு பிரிகின்ற ஒரு வீரமான சம்பவம் நடந்தது. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய நெருக்கடி, தமிழக அரசுக்கும் அந்த நெருக்கடி. ஆக அந்த சூழ்நிலையிலே தான் யார் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக தலைமை தாங்குவது, இந்த இயக்கத்தை யார் வழிநடத்துவது, இனி இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக யார் தொடர்வது என்ற ஒரு கேள்வி கணைகள் எழுந்த நேரத்தில் பலர் எழுதியும் பேசினார்கள். இனி திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சி கலைந்து போய்விடும், திராவிட முன்னேற்ற கழக அரசு என்பது இதோடு இல்லாமல் போய்விடும் என்றெல்லாம் அன்றைக்கு விமர்சனங்கள் வந்தது. அப்படிப்பட்ட நெருக்கடியான சூழ்நிலையில் நம்முடைய நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்று, அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக கலைஞர் அவர்கள் பொறுப்பேற்று அனைவரும் இயக்கத்தக்க வகையில் யார் யார் எள்ளி நகையாடினார்களோ
அவர்களெல்லாம் வாழ்த்தக்கூடிய அளவிற்கான ஒரு அரசாக திராவிட முன்னேற்ற கழக அரசை கலைஞர் அவர்கள் நடத்தியது மட்டுமல்லாமல் தொடர்ந்து 5 முறை இந்த நாட்டின் முதலமைச்சராக இருந்து அரிய பல திட்டங்களை தந்து இந்தியாவில் தமிழகம்தான் தலை சிறந்த மாநிலம், கலைஞர் என்ற ஒரு மாமனிதன் தான் தலை சிறந்த முதலமைச்சர் என்று எல்லோரும் பாராட்டக்கூடிய அளவிற்கான ஒரு நல்ல அரசை கலைஞர் அவர்கள் நடத்தினார். நகரங்களுக்கு இணையாக நம்மை போன்ற கிராம பகுதிகளில் வளர்ச்சி பெற வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர் தான் நம்முடைய அன்பு தலைவர் இன்றைக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள். அவருடைய பல்வேறு சாதனைகளை சொன்னோம்னா இன்றைக்கும் பிரமிப்பாக இருக்கும். 71களில் இந்தியாவில் குடிசை இல்லாத நான் தமிழ்நாட்டில் குடிசை இல்லாத தமிழகமாக உருவாக்க வேண்டும் என்பதற்கு முன்னோடியாக குடிசை மாற்று வாரியம் என்ற ஒரு அமைப்பை தொடங்கியவர் கலைஞர் அவர்கள். இன்றைக்கு இந்தியா முழுவதும் அந்த குடிசை இல்லாத வீடுகளை கட்டுகின்ற திட்டங்கள் விரிந்திருக்கிறது. அதே போல அன்றைக்கு ஒரு இலக்கு நிர்ணயித்தார். தமிழகத்தில் அனைத்து கிராமங்களுக்கும் மின்சார வசதிகளை, மின் இணைப்புகளை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று இலக்கு நிர்ணயித்து அனைத்து கிராமங்களுக்கு மட்டுமல்ல குக்கிராமங்களுக்கும் மின் இணைப்பை கொண்டு போய் சேர்த்தது நம்முடைய அன்பு தலைவர் கலைஞர் அவர்கள் தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழக அரசு. ஆக மின் இணைப்பு பற்றி நீங்க பேசணும்னா இன்னைக்கும் வட மாவட்டங்கள்ல, வட மாநிலங்கள்ல 50 ஆண்டுகளை கடந்த நிலையில் 71களில் தமிழகம் செய்த அந்த சாதனையை இன்றைக்கும் தாண்ட முடியாத அளவிற்கு குஜராத் மாடல், பீகார் மாடல், என்னென்னமோ மாடல்லாம் சொல்றாங்களே, அந்த மாடல் நடைபெறுகின்ற, ஆட்சி நடைபெறுகின்ற மாநிலங்கள்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு பல கிராமங்கள், குக்கிராமங்கள்லாம் மின் இணைப்புகள் இல்லாத நிலை இருக்கிறது. ஆக பிற மாநிலங்களை விட 50 ஆண்டுகள் நாம் முன்னோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். நமக்கு 50 ஆண்டுகள் பின்னாலே அவர்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலைக்கு யார் காரணம்? கிராமங்களுக்கும் குக்கிராமங்களுக்கும் பெருநகரங்களோட இணைப்புகளை உருவாக்கி அந்த சாலை வசதிகளை மேம்படுத்தியதும் கலைஞருடைய ஆட்சி தான். அப்படி சாலை வசதிகளை உருவாக்கியது மட்டுமல்லாமல் அவற்றில் போக்குவரத்து வசதிகளை ஏற்பாடு செய்து தந்ததும் கலைஞருடைய அரசு திமுக. இப்படி எண்ணற்ற திட்டங்களை தந்தது மட்டுமல்ல, ஒரு நல்ல அரசு என்பதற்கு, மக்களை காக்கின்ற அரசு என்பதற்கு எடுத்துக்காட்டாக பார்க்கணும்னா உடல்நலம் பேணுவதில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள், அன்றைக்கு கலைஞர் அவர்கள் முனைப்பாக செயல்பட்டார்கள். தொற்று நோய்கள் பரவலாக இந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும் வெகுவாக பரவி வருகிறது. இது எதன் காரணமாக இப்படி ஏற்படுகிறது என்று ஆய்வு செய்து அறிஞர்கள் தந்த அடிப்படையில பார்த்தா, விஞ்ஞானிகள் தந்த அடிப்படையில நாம் பருகக்கூடிய, குடிக்கக்கூடிய குடிநீர் மூலமாகத்தான் பல தொற்று நோய்கள் பரவுகிறது என்று. நான்லாம் கூட சிறுவயதா இருக்கையில அம்மாயில் நடந்த தண்ணியை, குளத்துல நடந்த தண்ணியை குடிச்சிருக்கேன். ஏன் வயக்காட்டுல போறோம், வாய்க்காலில் ஒரு தண்ணியெல்லாம் கூட குடிச்சிருக்கோம். ஆனா அப்பெல்லாம் ஒன்றும் பண்ணல. ஆனால் அதனுடைய விளைவுகள், தொற்று நோய்கள் உருவாகுவதற்கு அதுதான் காரணம் என்று அறிவிப்பு கிடைத்தவுடன் அனைத்து கிராமங்களிலேயும் நகரங்களுக்கு இணையாக பாதுகாக்கப்பட்ட குடிநீர் திட்டத்தை அறிமுகப்படுத்தி அனைத்து கிராமங்கள்லையும், இன்னைக்கு போனா ஒவ்வொரு சின்ன கிராமத்துல கூட 4 OHD மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் இருக்கு. சில ஊர்ல 6 தொட்டிகள் இருக்கு. ஆக இப்படி அனைத்து வசதிகளையும் நகரங்களுக்கு இணையாக தந்தது மட்டுமல்ல, பொது சுகாதாரத்தை மேம்படுத்துவதற்கான திட்டங்கள், நகரங்களுக்கு இணையாக கல்வி கிராமங்களிலே கிடைப்பதற்கான திட்டம் என்று நகரங்களுக்கு இணையான திட்டங்களை கொண்டு வந்து அறிமுகப்படுத்தி மக்களுக்கு தந்தவர் நம்முடைய அன்பு தலைவர் கலைஞர் அவர்கள். ஜனநாயகத்தை காப்பதிலும் கலைஞர் அவர்கள் ஒரு தலை சிறந்த ஒரு ஜனநாயகவாதியாக அவர் விளங்கி இருக்கிறார் என்றால் அது மிகையாகாது. கொள்கையால் உருவாக்கப்பட்ட இயக்கம் திமுக. ஆகவே அது சிலித்தெழுகின்ற ஒரு இயக்கமாக இருக்கிறது. அந்த கொள்கைகளை நிலைநிறுத்திய காரணத்தாலே தான், அதிலிருந்து சிறிதும் சமரசம் செய்து கொள்ளாத காரணத்தாலே தான் 2 முறை ஆட்சி கவிழ்க்கப்பட்டது. குறிப்பாக இன்றைக்கு அதிமுக என்ற ஒரு கட்சி ஆட்சிக்காக தங்களுடைய கொள்கைகளை, மாநில உரிமைகளை எல்லாம் பறிகொடுத்த ஒரு இயக்கம்னா அதிமுக. ஆனால் கொள்கைக்காக ஆட்சியை 2 முறை காவு கொடுத்த இயக்கம்தான் திமுக என்பதை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். குறிப்பாக
1975-76களில் அப்பொழுது நெருக்கடி நிலை இந்தியா முழுவதும் அமல்படுத்தப்பட்ட நேரத்தில் வட இந்தியாவில் ஒரு சில தலைவர்கள் குரல் எழுப்பிய அந்த நேரத்தில் தென்னிந்தியாவில் ஒரே ஒரு மனிதர் ஜனநாயகத்திற்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது என்று உறக்க குரல் கொடுத்தவர் நம்முடைய அன்பு தலைவர் கலைஞர் அவர்கள். அன்னைக்கு அவர் முதலமைச்சர், தமிழ்நாட்டின் முதலமைச்சர், இந்தியாவுடைய பிரதமராக இருந்தவர் அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள். இந்திரா காந்தி அவர்களுக்கும் கலைஞர் அவர்களுக்கும் நல்லுறவு இருந்த காலகட்டம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில அம்மையார் இந்திரா காந்தி அவர்களே அதை எதிர்பார்க்கல. கலைஞர் இப்படி எதிர்குரல் கொடுப்பார் என்ற எதிர்பார்ப்பு அவர்களிடத்திலே இல்லை. உடனடியாக அவர் ஒரு தூது கூட அனுப்பினார், கலைஞரை சென்று சந்தியுங்கள், அவர் இன்றைக்கு ஆட்சி பொறுப்பிலே இருக்கிறார், அவருடைய ஆட்சிக்கு ஓராண்டு காலம் நீட்டிப்பு தருகிறோம், ஆகவே அவரை நெருக்கடி நிலையை ஆதரிக்க தேவையில்லை, அவரை இது பற்றி கருத்து கூறாமல் அமைதியாக இருந்தாலே போதும் என்று தூது அனுப்பினார்கள். கலைஞர் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆட்சி போனாலும் எனக்கு பெரிதல்ல, எனக்கு நீட்டிப்பு தேவையில்லை, ஜனநாயகத்திற்கு ஒரு ஆபத்து வந்திருக்கிறது, ஆகவே அந்த ஆபத்தை தடுத்து நிறுத்தாமல் நான் விடமாட்டேன் என்று சொல்லி தன்னுடைய கொள்கைக்காக, ஜனநாயகத்தை காப்பதற்காக ஆட்சியை இழந்த கட்சி திமுக. அது எவ்வளவு உறுதிமிக்க தலைவர்களை கொண்டு வழிநடத்தப்படுகிறது என்பதற்கு இதைவிட வேறு என்ன வேணும்? மற்றொரு முறை 2 ஆண்டுகளில் திமுக அரசு கலைக்கப்பட்டது. 89களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு, கலைஞர் முதலமைச்சர், 94 வரை இருக்கணும். ஆனால் 91 அந்த ஆட்சி 2 ஆண்டுகளில் கலைக்கப்பட்டது. என்ன காரணம்? அன்றைக்கு விடுதலை புலிகளுக்கு, நம்முடைய தொப்புள் கொடி உறவுகளான இலங்கை தமிழர்களுக்கு தமிழக அரசு உதவுகிறது என்று பொய்யான ஒரு குற்றச்சாட்டை எல்லாம் சொல்லி அன்றைக்கு சந்திரசேகரை ஒரு பொம்மை பிரதமராக உட்கார வைத்து இந்த ஆட்சியை கலைத்தார்கள். ஆக இருமுறை கொள்கைக்காக ஆட்சியை இழந்த கட்சி. ஆனால் இன்றைக்கு கொள்கைகளை அடகு வைத்துவிட்டு அதே நேரத்தில் அந்த ஆட்சி அதிகார நீடிப்பின் காரணமாக செய்த ஊழல்களிலிருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக, அதன் மூலமாக சேர்த்த பணங்களை எல்லாம், அடித்த கொள்ளைகளை எல்லாம் மறைப்பதற்காக இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்திருக்கின்ற இயக்கமாக இன்றைக்கு பழனிசாமி மாறி இருக்கிறார், அதிமுகவை மாற்றி இருக்கிறார் என்றால் அது மிகையாகாது. நான் எம்ஜிஆர் அவர்கள் திமுகவில் இருந்து 72களில் அதிமுக என்ற ஒரு இயக்கத்தை தொடங்கினார். அதன் பிறகு அவர் ஆட்சி பொறுப்புக்கு வந்திருக்கிறார். அப்படிப்பட்ட எம்ஜிஆர் அவர்கள் பிறகு அவருடைய மறைவுக்கு பிறகு அம்மையார் ஜெயலலிதா அதிமுக தலைவராக தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வந்தாங்க. சூழ்நிலையில கூட அந்த இருவரும் தலைவர்கள் மாநில உரிமைகளை எந்த விதத்திலும் பறிகொடுப்பதற்கு அவர்கள் தயாராக இருந்ததில்லை. மாநில உரிமைகளை காப்பதில் அவர்கள் உறுதியாக இருந்தார்கள். ஆனால் அம்மையார் ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இன்றைக்கு அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய பழனிசாமி பாரதிய ஜனதாவினுடைய தயவிலே ஆட்சி செய்த காரணத்தால் பாரதிய ஜனதா கட்சி ஜெயலலிதா காலம் உயிரோடு இருந்தவரை நிறைவேற்றப்படாத பல திட்டங்களை எல்லாம் ஒன்றிய அரசுக்கு சம்மதம் தெரிவித்து பல்வேறு மாநில உரிமைகளை இழந்த நிலையில் இருந்தார். பிறகு படுதோல்வியை சந்தித்தார். ஆட்சி மாற்றம் வந்தது. உள்ளாட்சி அமைப்புகளில் தேர்தலில் தோல்வி, 21 சட்டமன்ற தேர்தலில் தோல்வி, தொடர்ந்து 24 நாடாளுமன்றத்தில் கூட்டணி இல்லை, நான் வெளியே வருகிறேன் என்கிறார். ஆக அவர் உண்மையிலேயே வீரமானவரா என்று எல்லோரும் பேசினார்கள். இல்லை இல்லை, நான் வீரன் அல்ல, கோழைதான் என்பதை மீண்டும் இப்பொழுது கூட்டணி சேர்ந்து பழனிசாமி இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியோடு உறவு வைத்துக் கொண்டு தேர்தலை சந்திக்க வருகிறார். ஆக அவர்கள் செய்த அந்த ஊழல்கள் எல்லாம் பாரதிய ஜனதா வைத்துக் கொண்டு இன்றைக்கு மிரட்டுகின்றது. ஆகவே அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில் அவர்களை பொறுத்த வரையில் கொள்கையற்றவர்கள் என்பதற்கு இதைவிட வேறு என்ன வேணும்? 2024 நாடாளுமன்ற தேர்தல் நடந்துச்சு. 1.5 ஆண்டு காலம் 2 ஆண்டு காலம் இன்னும் நிறைவு பெறவில்லை. அன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியை பிடிக்கலைன்னு கூட்டணியிலிருந்து போன பழனிசாமி எந்த அடிப்படையில் விடிந்தும் விடியாமல் டெல்லிக்கு போய் அங்கு 3 கார்களை எல்லாம் மாறி மாறி போய் நள்ளிரவில் போய் அமித்ஷாவை சந்தித்து
அவ்வளவு மிரட்டிய மிரட்டல்ல தொடர்நடிகை பழனிசாமி கூட்டணிக்கு ஒத்துக்கிட்டார். அதை கூட வெளியே சொல்லல. இவன் சொல்லாம விட்டுருவான்னு அமித்ஷா ட்விட்டர்ல பதிவு பண்ணிட்டார். கூட்டணி பற்றி பழனிசாமியும் நானும் பேசணும். ஆனா அவர் வெளியே அவர் காட்டின அந்த வேடிக்கை பம்மாத்து வேலையில பார்த்தீங்கன்னா, டெல்லியில் பல மாதங்களுக்கு முன்னர் கிட்டத்தட்ட திறப்பு விழாவை காணொலி காட்சியின் மூலமாக செய்த பழனிசாமி அந்த கட்டிடத்தை பார்ப்பதற்காக போனேன் என்று ஏதோ கேட்பது நெய் வடிதுன்னா கேட்பாருக்கு புத்தி எங்க போகுதுங்கிற மாதிரி பழனிசாமி பூனை கண்ணை மூடிக்கிட்டு பூலோகமே இருந்ததுன்னு நினைச்சது மாதிரி பழனிசாமி சொன்ன பதில்கள் அப்படி இருந்துச்சு. டெல்லிக்கு போறேன்னா நீ போறேன்னு சொல்லிட்டு போ, வெக்கம் கெட்டதனமா இப்ப சொல்றேன் மனுஷன். இப்ப நல்லா படம் எடுத்துக்கங்க, நான் முகத்தை முடிப்பேன். நீ இப்ப சொல்ற அன்னைக்கு சொல்லி இருக்கிறோம்ல, சரியான யோகியனா இருந்தா அன்னைக்கு நீ சொல்லி இருக்கிறோம்ல, இப்ப நான் முகத்தை மூடிக்கிட்டு போகலன்னு வெக்கம் கெட்டதனமா சொல்றிய பழனிசாமி. உன்னை நம்பியும் இன்னும் சிலர் அந்த இயக்கத்திலே இருக்கிறார்கள், பலர் வெளியேறி இருக்கிறார்கள். பல கட்சிகள் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியோடு சேர்ந்ததை ஒத்துக்கொள்ளாமல் விலகி இருக்கிறார்கள். பல தலைவர்களும் விலகி இருக்கிறார்கள். அடிப்படையிலே தான் நம்முடைய மருது அழகராஜ் அவர்கள் சென்ற முறை இதே அதிமுகவுடைய 21 தேர்தலில் அதிமுக கூட்டணியினுடைய வேட்பாளராக இங்கே போட்டியிட்டவர்கள். அவர் கூட மாறுபட்ட கருத்துக்களை சொல்லியும் அந்த கருத்துக்களுக்கு மதிப்பில்லை என்ற காரணத்தால், பழனிசாமியின் போக்கு பிடிக்காத காரணத்தால் இன்றைக்கு அந்த இயக்கத்திற்கு முழுக்கு போட்டுவிட்டு நம்முடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்களுடைய தலைமையிலான இந்த இயக்கத்தில் இணைந்திருக்கிறார்கள். நம்முடைய அன்பு தலைவர் அவர்களும் அவரை அரவணைத்து இணைத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் அந்த இயக்கத்திலிருந்து பலர் வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லோருக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற அரசியல் இயக்கம், கொள்கை ரீதியான இந்த இயக்கம் தான் கண்ணுக்கு தெரிகிறது. மருது அழகராஜ் அவர்கள் கூட அவர் திமுகவில் இணைந்தவுடன் சொன்ன ஒரு வார்த்தைகளை நினைவுபடுத்த விரும்புகிறேன். இன்னைக்கு கொள்கையாளர்களுடைய சரணாலயமாக அண்ணா அறிவாலயம் விளங்கிக் கொண்டிருக்கிறது. அண்ணன் தளபதி அவர்கள் அவர்களை அரவணைக்கக்கூடியவர்களாக, பழனிசாமியால் அனாதையாக்கப்படுபவர்களை அரவணைக்கின்றவராக இருக்கிறார் என்று பெருந்தன்மையோடு குறிப்பிட்டு சொன்னார்கள். ஆக இன்றைக்கு இப்படிப்பட்ட நிலைமைதான். இன்னொரு கருத்தையும் சொன்னார். அன்றைக்கு எம்ஜிஆர் அவர்களுக்கும் கலைஞர் அவர்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அதிமுகவிலிருந்து திமுகவிலிருந்து அதிமுக பிரிந்த நிலையில் மீண்டும் இரு இயக்கங்களையும் திராவிட இயக்கங்களை ஒன்று சேர்க்க வேண்டும் என்று திரு பிஜு பட்நாயக் போன்றவர்கள் முயற்சி செய்தார்கள். அந்த முயற்சி நெருங்கி நிறைவேறுகின்ற கட்டத்தில் ஒரு சில தீய சக்திகள் செய்த நடவடிக்கைகளால் அது கைவிடப்பட்டது. இப்பொழுது அந்த பிஜு பட்நாயக் போன்றவர்கள் அந்த முயற்சிகளை செய்ய கைவிட்டு போனாலும் நம்முடைய எடப்பாடி பழனிசாமி திமுக அதிமுகவை இணைப்பதற்கான முயற்சியில் இன்றைக்கு ஈடுபட்டிருக்கிறார் என்று சொன்னார். அந்த அளவிற்கு அந்த இயக்கத்தில் நீண்ட நெடுங்காலமாக இருந்த பல நிர்வாகிகள், தோழர்கள், மூத்த இயக்கத்தை சார்ந்தவர்கள், ஏன் நம்முடைய அண்டை மாவட்டமான ராமநாதபுரத்தில் அன்வர் ராஜா நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர், அமைச்சராக இருந்தவர். இன்னும் சொல்ல போனால் எம்ஜிஆர் அவர்கள் 72 இயக்கம் கண்ட போது அந்த இயக்கத்தில் தன்னை இணைத்துக் கொண்டு தொடர்ந்து இன்று வரை 50 ஆண்டு காலத்திற்கு மேலாக இருந்தவர். அவரும் அந்த இயக்கத்தில் முழுக்கு போட்டுவிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தில் தலைவர் அவர்கள் தலைமையிலே தன்னை இணைத்துக் கொண்டார்கள். சமீபத்தில் PH பாண்டியன் அவர்களுடைய மகன் மனோஜ் பாண்டியன் அவர்கள் நல்ல சட்டமன்றவாதி, நல்ல வழக்கறிஞர். அவர் இன்றைக்கு அதிமுகவுக்கு முழுக்கு போட்டு வந்தார். கேட்டா அவர் OPS இருந்தார், இவர் EPS இருந்தார். இதெல்லாம் எல்லாம் ஒட்டுமொத்த அதிமுக தானே. எந்த ஒரு இயக்கமாக இருந்தாலும் அது கொள்கை உறுதிமிக்க இயக்கமாக இருந்தால்தான் நீடித்து நிற்க முடியும். அது மட்டுமல்ல, புதிதாக பலர் உருவெடுத்திருக்கிறார்கள். அதைத்தான் இங்கே நம்முடைய கான்கூட ரொம்ப பஞ்சான பேச்சுல ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொன்னார். தீய சக்தி தீய சக்தின்னு சொல்லி திமுகவை சொல்றாங்க. தீய சக்தி திமுக அல்ல, தீய சக்திகளை நசுக்குகின்ற அழிக்கின்ற சக்தி தான் திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொன்னார். மாமாதான் சொன்னார். ஆக இப்படி புதுசா கிளம்பினா எதையோ சொல்லிட்டு போறாங்க. 41 பேர் ஒரு கட்சி நிகழ்ச்சியில 41 பேர் உயிரிழந்தாங்க. உயிரிழந்தவர்கள் யாரு?
அந்த தலைவரை காண வேண்டும் என்பதற்காக அங்கே வர்றவங்க. வேற யாரும் செத்தவன் திமுக காரனா அதிமுக காரனா? உன்னுடைய ரசிகர்கள் வந்தார்கள் உன்னை பார்ப்பதற்கு. சரி, ஒரு ஏதோ எதிர்பாராத சம்பவம், யார் மேல தவறு என்பதெல்லாம் மாநில விசாரணையும் தாண்டி இப்பொழுது சிபிஐ விசாரணையில் இருக்கு. என்னத்தை வேணாலும் விசாரிச்சுட்டு போங்க. ஆனா அப்படி ஒரு சம்பவம் நடந்த உடனே அந்த இடத்தை விட்டு போகலாமா? கண்ணஞ்சம் படைத்த மனிதர் இரவோடு இருவார் உடனடியாக அங்கிருந்து புறப்பட்டு திருச்சிக்கு வந்து, திருச்சியிலிருந்து சென்னைக்கு போய் வீட்டுக்குள்ள போய் கூட்டிக்கிட்டு 40 நாள் பொறுத்து வெளியே வர்றாங்கன்னா எப்படிப்பட்ட மனிதன்? இவர்களை நம்பி அந்த இயக்கத்திற்கு செல்லலாமா? தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கெல்லாம் வரலாமா? தனக்காக வந்தவர்கள் வரும்போது உயிரோடு வருகிறார்கள், வந்த பிறகு உயிரற்ற சடமாக அவர்கள் மாறுகிறார்களே, நடு ரோட்ல போட்டுவிட்டு எப்படி போவதற்கு உனக்கு மனது வந்தது? எண்ணி பார்க்க வேண்டும். ஒருபான சோத்துக்கு ஒரு சோறு பதம்பாங்க. ஒருபானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பார்கள். இப்பொழுது புதிதாக இயக்கம் தொடங்கி இருக்கின்ற நடிகர் அவர்களுக்கு அவர் எப்படிப்பட்டவர் என்பதை இடைபடுவதற்கு இதுவே ஒரு சான்று போதும் என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஆக கொள்கையற்றவர்கள் ஒரு பக்கம், ஈவு இறக்கம் என்னன்னே தெரியாது, கட்சி எதுக்கு ஆரம்பிச்சு என்னன்னு எடுத்தவொடனே கொண்டாந்து முதலமைச்சர் ஆவோம், நாங்க தான் ஆளுங்கட்சின்னு சொன்னா எந்த அர்த்தத்தில் அவர்கள் ஆக முடியும்? திமுக தொடங்கி 8-9 ஆண்டுகள் தேர்தலில் போட்டியிடலையே, அதன் பிறகுதானே தேர்தலுக்கே வந்துச்சு. அதனாலதான் என்னுடைய பேச்சின் துவக்கத்திலே குறிப்பிட்டு சொன்னேன், மற்ற இயக்கங்களோடு திமுகவை ஒப்பிட முடியாது. இது முற்றிலும் மாறுபட்ட இயக்கம். 10ஓட 11 அத்தோட இது ஒண்ணு திமுகவையும் எண்ணிவிடக் கூடாது என்று நான் சொன்னேன். எனக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநில கட்சிகள், தேசிய கட்சிகள் எதுவாக இருந்தாலும் திமுகவோட ஒப்பீடு சொல்ல முடியாது. இந்த இகளை மழுங்க செய்கின்ற காரியத்தை செய்வதை திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு மொழிக் கொள்கையிலும் சரி, மாநில உரிமைகளை காப்பதிலும் சரி, திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுங்கட்சியாக எதிர்கட்சியாக இருந்தாலும் இன்றைக்கும் ஒரே கொள்கையோடு இருக்கிறது. இன்றைக்கு சிறுபான்மையினருடைய பாதுகாவலர் நாங்கன்னு சொல்றாங்களே பழனிசாமி போன்றவர்கள் வெட்டமாக இல்லையா? அன்றைக்கு எதிர்த்து மணிக்கணக்கில் வாதம் பண்ணவங்க திமுகவின் இந்த சட்டத்தை மோடி அரசு கொண்டு வந்த நேரத்தில் எதிர்த்து மணிக்கணக்கில் வாதாடியது இது தேவையற்றது, நாசகார சட்ட திருத்தம், இது நடைமுறைக்கு வரக்கூடாது என்று வாதிட்டது. அன்றைக்கு மோடி அரசுக்கு வக்காலத்து வாங்கி பேசியவர்கள் பழனிசாமி கட்சியை சார்ந்தவர்கள். அது மட்டுமல்ல, அந்த தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களித்தவர்கள் அதிமுக என்ற ஒரு அரசியல் கட்சி மட்டும் அன்றைக்கு வாக்களிக்கவில்லை என்றால் அந்த சட்டம் நிறைவேறி இருக்காது, திருத்தம் வந்திருக்காது. ஆக இப்படி செய்யக்கூடிய கேடுகளை எல்லாம் செய்துவிட்டு மக்கள் எல்லாவற்றையும் மறந்து விடுவார்கள் என்று எண்ணி இன்றைக்கு ஓட்டு பிச்சை எடுப்பதற்கு வந்திருக்கக்கூடிய அந்த ஜேப்படி திருடர்களை தமிழ்நாட்டு மக்கள் அடையாளம் கொண்டு கொள்ள வேண்டும் என்று நான் இந்த நல்ல நாளில் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். 75 ஆண்டு காலத்தில் தலைமை மாற்றங்கள் வந்திருக்கலாம், ஆனால் கொள்கை மாற்றம் எதுவும் இல்லை. அண்ணா தொடங்கிய இயக்கம் அவருடைய மறைவுக்கு பிறகு 50 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த இயக்கத்தை கட்டிக்காத்து வளர்த்த பெருமை கலைஞர் அவர்களை சாரும். அவர்கள் இருவரும் இல்லை என்றாலும் இன்றைக்கு அன்பு தலைவரான தளபதி அவர்கள் பொறுப்பேற்று இந்த இயக்கத்தை வலிமையோடும் பொழிவோடும் இன்றைக்கு வழிநடத்தி செல்கின்றார். இயக்கத்தை நடத்துவதில் மட்டுமல்ல, இந்த அரசை நடத்துவதிலும் பிற மாநில முதலமைச்சர்களுக்கு அவர் எடுத்துக்காட்டாக விளங்குகிறார். ஒரு கட்சினா இப்படி இருக்கணும் என்று, ஒரு தலைவர்னா இப்படி இருக்கணும் என்று பிற இயக்கங்களை சார்ந்தவர்கள் பேசக்கூடிய அளவிற்கு இயக்கத்தையும் மாநிலத்தையும் வழிநடத்துகின்றவராக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இருக்கிறார்கள். கலைஞர் ஜனநாயகத்தை காப்பதற்கு எப்படி குரல் கொடுத்தாரோ அதே உறுதியை, அதே போல சிறுபான்மையின மக்களை பாதுகாப்பதிலும் அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா காலத்திலும் கலைஞர் காலத்திலும் எத்தகைய கொள்கையை பின்பற்றியதோ அதிலிருந்து இன்னும் கூடுதலாக, இன்னும் அதில் கூடுதலாக குரல் கொடுக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து பார்க்க முடியும். கலைஞரை விட இன்னும் இந்த மக்களை பாதுகாப்பதில் உறுதியாக அண்ணன் தளபதி அவர்கள் இருக்கிறார் என்பதை நான் சொல்லியல்ல, அதனுடைய பலனை பெறக்கூடியவர்கள், அவருடைய பாதுகாப்பில் அவருடைய நிழலில் இருக்கக்கூடிய அந்த சிறுபான்மையின சமுதாய மக்கள் நன்கு உணர்வார்கள் என்பதை நான் நன்கு அறிவேன். நிதி ஒதுக்குவதில்
மிகப்பெரிய பாரபட்சத்தை மோடி அரசு செய்து கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இந்தியாவிலேயே அதிகமாக வரி செலுத்துகின்ற மாநிலம் ஜிஎஸ்டி வரியை செலுத்துறது 2வது இடத்தில் நாம இருக்கிறோம். முதலிடம் மகாராஷ்டிரா. மாநில அளவில் எல்லை அளவில் அது பெரிய மாநிலம், அதுவும் தொழிற்சாலைகள் நிரம்பிய மாநிலம். அடுத்த 2வது இடத்தில் நாம் தான் இருக்கிறோம். ஆனால் நமக்கு நாம 1 ரூபா வரி செலுத்தினா 29 பைசாவை திருப்பி தரக்கூடிய மோடி அரசு. இதே நிலை பிற மாநிலங்களுக்கு இருக்கிறதா என்றால் அவர்களுக்கு வேண்டியவர்கள் என்றால் அவர்களுக்கு 1 ரூபா கட்டினா 2 ரூபா 3 ரூபா 9 ரூபா வரை கொடுக்கக்கூடிய அளவிற்கு அவர்கள் இந்த நிதி பகிர்வில் பாரபட்சம் காட்டுகிறார்கள். இப்படியெல்லாம் தமிழ்நாட்டை வஞ்சிக்கின்ற, தமிழ்நாட்டின் வளர்ச்சியை பிடிக்காத ஒரு அரசு பாரதிய ஜனதா அரசு, மோடியும் அமித்ஷா அவர்களும். ஆனால் தமிழ்நாட்டிற்கு வந்தால் தமிழர்களை பற்றி பெருமையாக பேசுவது, தமிழ் மொழியை பற்றி பெருமைப்பட பேசுவது, இப்படியெல்லாம் பேசி எப்படியாவது திருவிழா கடையில சேப்படி திருடர்கள் சேப்படி அடித்து பணத்தை காசு அள்ளிட்டு போறது மாதிரி இங்கு தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி பசப்பு வார்த்தைகளை சொல்லி வாக்குகளை பெற்று வடமாநிலத்தை போல ஒரு பதக்கலவரங்கள் சூழ்ந்த மாநிலமாக தமிழகத்தை, அமைதி பூங்காவாக இருக்கின்ற தமிழகத்தை மாற்ற இருக்கின்ற அந்த சக்திகளுக்கு நாம் பதிலடி கொடுத்தாக வேண்டும். ஆகவே அதிலே எச்சரிக்கையாக உறுதியாக இருக்க வேண்டும் என்று நான் இந்த நல்ல நாளிலே கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன்.